ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்துட்டு அன்றைக்கி டின்னருக்கு சம்பால் நாசி கோரிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபியுமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃப் டே. ஸோ மார்னிங் என்டிசி போயிருக்கும்போது சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட், மரவள்ளி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக் பண்ணாமல் அப்படியே பச்சையாக சாப்பிட சொன்னால் கூட நான் சாப்பிட்டுருவேன் ஒரு கிழங்கு ஃபுல்லாக. ஆனால் வந்து குக் பண்ணி அதை சாப்பிட சொன்னால் பாதி கிழங்குக்கு மேலே எனக்கு சாப்பிட பிடிக்காது. மரவள்ளி கிழங்கு அப்படின்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஒரு கிழங்கு வந்து முழுசாக சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். சில பேர் வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்குனும் மரவள்ளி கிழங்கு வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பிடிக்குமா இல்லை சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குமா, எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்துட்டு பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்கும். பட் நமக்கு ஃபேவரட் இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கிறது. வெளியில் வந்து பிங்க் கலராகவும் உள்ளே வந்து லைட் எல்லோவாகவும் இருக்கிறது தான். இது வந்து ஜப்பான்லேருந்து வருது. ஸோ இதை ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால நான் வந்து எப்போதுமே குக்கரில் வந்து ஒரு 3 விசில் 4 விசிலுக்கு வந்து வேக வச்சுருவேன். அப்படியே சைட் பை சைடாக வந்து ஹஸ்பண்ட் காஃபி கேட்டாங்க. எனக்குமே வந்து ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காஃபி அப்படியே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்ல 3 விசிலுக்கு வந்துருச்சு. அந்த தோலெல்லாம் வந்து நல்லா கலண்டு சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் அந்த சூடு ஆறுனதுமே வந்து அது அப்படியே ஹார்ட் ஆயிரும். ஸோ ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரியே இருக்கும். இதை சாப்பிடும்பொழுது கொஞ்சம் பார்த்து தான் வந்து மெதுவாக சாப்பிடணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வந்து தோல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிச்சா. ஸோ அப்படியே கதவு பக்கத்தில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோடய பையனுக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோவா பிடிக்காது. என்ன மாதிரியே மரவள்ளி கிழங்குனா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பா, அத்தை, ஹஸ்பண்ட் இவங்க தான் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு மழை கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் பண்ணதும் வெளியில் வந்து காரிடோரில் வந்து பாப்பா தம்பிலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே வந்துட்டு வெளியில் போயிட்டு வாக் பண்ணிவிட்டு சும்மா வந்துட்டு மழை பெஞ்ச அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு காற்று இருக்கும் இல்லையா. ஸோ சும்மா நடந்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வெளியில் காரிடோரில் உள்ள செடியெல்லாம் அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய செடி இருக்கும். முருங்கை மரம் இருக்கும், வேப்ப மரம், கருவேப்பிலை மரம், மல்லிகைப்பூ செடி, அப்புறம் வந்துட்டு அலோவேரா இருக்கும், புளிச்சக்கீரை இருக்குது, அப்புறம் எலுமிச்சங்காய் செடி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 கீரை செடியெல்லாம் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அத்தை தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்ரிடே ஈவினிங் வந்து அதுக்கு காய்கறியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியெல்லாம் வாளியில் எடுத்து வச்சு அதை போய் ஊற்றி எவ்ரிடே வந்துட்டு ஃபுல்லாக அவங்க தான் வந்துட்டு அந்த செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னோட ரொம்ப பழைய வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு இந்த கார்டன் வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். நம்ம வந்து ஹெச்டிபி பிளாக்ல உள்ள கார்டன்ஸ்லலாம் போயிட்டு கீரை எடுக்கிறது, ரேடிஷ் வந்துட்டு எடுக்கிறது இதெல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எப்படி நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஹெச்டிபி பிளாக்ல இருந்துட்டு கார்டன் வந்து எடுத்தீங்க சொல்லுங்கள், எனக்கும் வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சென்டரில் வந்து நீங்கள் புக் பண்ணி இது பண்ணணும். ஒன்று பிஆராக இருக்கணும், அப்படி இல்லாட்டி சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மாதிரி கார்டன் வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 இயர் கிட்ட வெயிட் பண்ணி கிடைச்சது. ஒரு 2 இயர்ஸ் கிட்ட தான் அது எங்ககிட்ட இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வர்றது மற்றதெல்லாம் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஸோ எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால நான் வந்துட்டு அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு பின்னாடியும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி கார்டன் எதுவும் பிளான் பண்ணலை அப்படின்னா அதை வச்சுருந்து ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுவும் அந்த மாதிரி கார்டனில் வந்து நிறைய பிளான்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. முக்கால்வாசி வந்து நம்ம கீரை வகை வைக்கலாம். ஒரு ஹைட்டுக்கு மேலே வளர்கிற செடி எதுவுமே வைக்க முடியாது. வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வைக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு தடவை வந்து தக்காளிக்கு இது பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க தக்காளிலாம் வெஜிடபிள்ஸ் கிடையாது, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு இங்கே பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸே இல்லை அப்படின்னு. இந்த உண்மை யாருக்காவது தெரியுமா, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ தான் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
தம்பிக்கும் பாப்பாக்கும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே எங்களுக்கு வந்துட்டு சம்பால் நாசி குரங்குக்கு எல்லாமே கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் சாசேஜ் தான் இன்றைக்கி வீட்டில் இருந்துச்சு. நான் வந்து இது இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். சடனாக வந்துட்டு நல்லா மழை பெய்யறதுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்லான்னு ஒரு ஃபீல். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து சம்பால் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து உடனே சரி சம்பால் நாசி குரங்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு தான் நான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் சாசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கல, இல்லை ஒரு வேளை அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் கூட எடுத்துக்கலாம். அதை லைட்டாக வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு இதில் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை சீ ஃபுட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் கேக் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்டைலில் நான் அன்றைக்கி ரெடி பண்ண ஒரு சிம்பிளான சம்பால் நாசி குரங்கு ரெசிபி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஹாட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே வந்துட்டு முட்டையுமே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையுமே பொரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக வந்து கார்லிக் மின்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சம்பால் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்பால் பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில்லி பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக், சிக்கன் ஹாட்டாக், அது கூடவே வந்து கீரை, ப்ரோக்கோலி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சேர்த்துருக்க சிக்கன் ஹாட்டாக், அதுக்கப்புறம் எக் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம சேர்த்துருந்தோம். ஆனால் இந்த கீரையும் ப்ரோக்கோலியும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வெஜ்ஜீஸ் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் வந்து குக் ஆனதுமே நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக வந்து சாதம் வந்துட்டு அரிசியாக இருக்கணும். அதே மாதிரி ஆறின சாப்பாடாக தான் இருக்கணும். நம்ம சுட சுட அப்போவே வடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சூட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியே சாதம்லாம் உடஞ்சி ஒரு மாதிரியே குழஞ்சி போயிடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஆறின சாதம் கொஞ்சம் அரிசியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு அந்த சில்லி பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்துருக்க சாதம் வந்து செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சம்பால் நாசி குரங்கு வந்து ரெடி ஆயிரும். நான் சொல்கிற இந்த சம்பால் நாசி குரங்கு அப்படிங்கிற வேர்டு வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அது ஒரு மலாய் வார்த்தை. மலேசியாலாம் போனோம் அப்படின்னா இந்த கோரங்லே நாசி கோரங், மீ கோரங், மேகி கோரங், குவைத்தியா கோரங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற ஹானஸ்ட் ஃபீட்பேக் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 7 o'clock போலலாம் டின்னர் வேலை முடிச்சாச்சு. தம்பி பாப்பாவுக்கு வந்து அவங்களோட ஃப்ரைட் ரைஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடும்பொழுது டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock. நமக்கு நார்மலான ஒரு டின்னர் டைம் அது தான். 8 இல்லாட்டி 8:30 தான் இருக்கும். எனக்கு நல்ல ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக சில்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ண எக் ஆம்லேட், அந்த மஞ்சக்கரு வந்து 3/4 பதத்துக்கு மட்டும்தான் வெந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் டின்னர் சாப்பிட்டு இருந்தோம். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.